எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் வெண்டைக்காய் சப்ஜின்னு சொல்லலாம். ஸோ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 400 கிராம் ஃப்ரெஷ்ஷான எலசான வெண்டைக்காயை பார்த்து வாங்கியிருக்கேன். காயை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி வைங்க. மீடியம் சைஸ் பீசஸாக ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண வெண்டைக்காயை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து வதக்குங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குங்க. கொஞ்ச நேரத்தில் காய் கலர் மாறி சாஃப்டாக ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு ஒரு போலுக்கு மாற்றி வச்சிருங்க. இப்போ அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் சீரகம், 3 பல்லு பொடுசா நறுக்கின பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நீல வாக்கில் மெலிசா நறுக்கின 3 பெரிய பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இது பூண்டு நிறைய போட்டு செய்யற ஒரு வெண்டைக்காய் கறி. இதுக்கு பூண்டோட ஃப்ளேவர் தான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம நிறைய பூண்டு சேர்த்து தான் இந்த டிஷ்ஷை பண்றோம். இப்போ நீல வாக்கில் மெலிசா நறுக்கின 2 வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கினதும் 4-5 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரமா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்ப கட் பண்ண 3 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான டிஷ். ஸ்டோவை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷம் வதக்குங்க. இப்போ வதக்கி வச்ச வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பேனை மூடி ஒரு 5 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வேக விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, எல்லாம் சேர்த்து எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னு. அருமையான வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த கறியை ஃபுல்கா கூட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரோட்டி, சப்பாத்தி இல்லை ரைஸ் கூட வச்சு கூட சாப்பிடலாம். இது ரொம்ப ஈஸியான டிஷ், சீக்கிரமாக பண்ணிடலாம். வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரெசிபி பிடிக்கும். பூண்டு ஃப்ளேவரோட இந்த வெண்டைக்காய் சப்ஜி நீங்கள் சைடில் சாம்பார் ரசத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம், இல்லைனா சப்பாத்தி வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.